என் பேர் மல்லிகா, என் பொண்ணு பேர் புவனேஸ்வரி. நாங்கள் படுற கஷ்டத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் உதவி பண்ணுறீங்க, அதை நாங்கள் மறக்க மாட்டோம். இன்னும் இதே போல் உங்கள் இது வளர்ந்து நல்ல 4 பேருக்கு செய்யணும். நீங்கள் கொடுக்கறத வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். என் கஷ்டத்துக்கு உதவியாக இருக்குது. நீங்கள் செய்கிற உதவி எங்களுக்கு நன்றி, மறக்க மாட்டோம். மாதம் மாதம் கொடுக்குறது. அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் நம் பசியை நாமே தீர்க்கும் திட்டத்தின் வாயிலாக 30 மிகவும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை தொகுப்பு வழங்குகின்றோம். அவங்கள சில குடும்பங்களுக்கு அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்மளால இயன்ற பணமும் வழங்குகின்றோம். இந்த மாதமும் அந்த அன்பான செயல் இனிதே நடைபெற்றது. இதற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சில அன்பர்கள் இந்த அன்பான செயலுக்கு மாதந்தோறும் ரெகுலராக உதவிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இன்னும் இந்த 30 குடும்பங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுது. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போதே அதிலிருந்து ஒரு சிறு மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் இத்தனை குடும்பங்கள் அவங்களுக்காக ஒன்றிணையும் போது இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். ஏன்னா நம்ம கொடுக்கறது வெறும் நம்ம பொருட்கள் மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கான அன்பு, ஆறுதல், அரவணைப்பை கொடுக்குறோம். அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்துகிறோம். ஸோ அவங்க அந்த நேரத்தில் அவங்க வெளியிடுற பிளெஸ்ஸிங்ஸ், நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வெளியிடுற அந்த பிளெஸ்ஸிங்ஸு, மகிழ்ச்சி, அவங்க காட்டுற ரியாக்ஷன், அதன் மூலம் ஏற்படுற அந்த வாழ்த்துகள் என்பது இதை கொடுக்குற பொருளாக கொடுக்குறவங்களுக்கும் இந்த நிதியுதவி செய்கிறவங்களுக்கும் அங்கே போய் செஞ்ச எங்களுக்கும் எல்லாருக்குமே இது நன்மையை கொடுக்கும், ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கையானது நமக்கும் ஏற்படும். நம்ம மாதந்தோறும் இந்த உதவியை செய்யும்போது அங்கே உள்ள அருகில் உள்ள நிறைய குடும்பங்கள் நம்மளை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் இந்த உதவி வேணும்னு கேட்குறாங்க. நமக்கும் சில பேருக்கு நம்ம உதவும் போது பக்கத்திலேயே நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு அந்த மிகவும் வறுமையில பாதிக்கப்பட்ட நிலையில அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. ஆனால் நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா நமக்கு உள்ள அந்த நமக்கு கிடைக்கும் பொருளுதவி, நமக்கு கிடைக்கும் நிதி உதவி மூலமாக தான் நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தேவைப்படுது, ஆனால் நம்ம கடந்து போகிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. எனவே அன்பர்கள் இதற்கு இன்னும் பெரிய அளவில் நமக்கு உதவி செய்தால் மேலும் ஒரு 10-20 குடும்பங்களுக்கு கூட நம்ம உதவி செய்யலாம். இங்கே உதவி செய்யணும்னா செய்து கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இடத்துல ஒரு சூழல் இருக்கு. நம்ம இடத்துல அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையில உள்ள மக்கள் இருக்காங்க. ஸோ இதற்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால முடியும். அன்பர்கள் உதவி இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். மேலும் அங்கே உள்ள குடும்பங்கள்லாம் வேற குடும்பங்கள் அப்படின்றது கிடையாது. அவங்களும் நம்ம குடும்பங்கள், நம்ம தாய், நம்ம தங்கை, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால நம்ம கடந்து போறதை காட்டிலும் நம்ம ஏதேனும் ஒன்று செய்தோம்னா அது மிகப்பெரிய நன்மையை எல்லாருக்கும் ஏற்படுத்தும். இந்த இடத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்கும் ஒரு அன்பு இங்கே மேலோங்கிறதுக்கும் ஒரு பெரிய வழியாக இருக்கும். மேற்கூறியவாறு இந்த மாதத்திற்கான அந்த அன்பான செயல் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.